நீங்க நம்ம ஏற்கனவே பேசும்போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த டீமை பத்தி பேசும்போது கூட நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, பேட்ஸ்மேன் கம்மின்னு சொன்னோம். அது கிளியரா ப்ரூவ் ஆயிடுச்சு பாருங்க இதுல. அந்த பேட்ஸ்மேன்ங்கிறது அந்த ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன்ங்கிறது வந்து அந்த அந்த குவாலிட்டி இல்லாதது நல்லா தெரிஞ்சுது. ஒரு ஜோ ரூட் இருந்திருந்தா ப்ராபப்ளி இந்த அளவுக்கு கீழே விழாம பார்த்து இருந்திருப்பாரு. அதை கொஞ்சம் அப்படி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 170 180 வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. அவர் கொஞ்சம் நின்று ஆடி, அவரும் ஒன்றும் நம்மளா நினைக்கிற மாதிரி ரொம்ப ஒட்டி ஒட்டி ஆடுற ஆள் கிடையாது. அவரும் ஒரு டீசென்டான ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஆடுறவர் தான். கொஞ்ச நேரம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறவர் தான் அவரும். பட் அவர் பாவம் டீம்ல எடுக்கல. எடுத்து எல்லாருமே அடிக்கிறவங்களா போயிட்டாங்க. நீங்க எல்லாருமே வந்தவொடனே அடிக்க போய் தான் அவுட் ஆனாங்க. அப்கோர்ஸ் T20ங்கிறது அடிச்சு விளையாடுற ஆட்டம் தான் வைங்க. பட் இருந்தாலும் ஒரு 3 4 விக்கெட் ஒரு எண்டு போயிருக்கும் போது இந்த சோ கால்டு ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஜ் பண்ணி ஒரு 1 or 2 hours ரன் வராட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆடி இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் வந்த உடனே அடிக்க போயிட்டு அவுட் ஆனாங்க. ரொம்ப பேத்தட்டிக்கா இருந்தது பாக்குறதுக்கு.